பாக்கியா வராங்க. "என்ன எழில் அமிர்தா பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "என்ன அமிர்தாவை பத்தி கேட்குற? எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "ஆமா அத்தை, எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. அதனால நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "ஏன் பாக்கியா நீ திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "இல்ல அத்தை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் நான் சொன்னேன்." "ஆமா பாட்டி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? விடுங்க. அமிர்தா வந்து அவங்க அப்பா ரொம்ப நல்லா வளர்த்தாரு. அதனால தான் அப்பாவை நினச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஒரு வாட்டி போயிட்டு தான் வரட்டுமே." அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அங்க போனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. அந்த கணேஷ் அங்க இருக்கான். அவன் தேவையில்லாம ஏதாவது பண்ணுவான். அமிர்தாவையும் நிலா பாப்பாவையும் கண்டிப்பா அவன் தூக்கிப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் கோவப்படுறாரு. "வேண்டாம் எழில், அனுப்ப வேண்டாம். உன்கிட்ட தான் சொன்னேன்ல பாக்கியா, நீ ஃபோனை எடுக்காத, அவங்க கிட்ட பேசாதன்னு. அப்படி இருந்தும் நீ பேசியிருக்க. அப்போ எங்கள் பேச்சு நீ கேட்கவே மாட்ட, அப்படி தானே? நீ என்ன நினைக்கிறியோ அதை தானே செய்வ." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவமாக திட்டுறாங்க. "ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் பாட்டி, போயிட்டு வரட்டும் விடுங்க பாட்டி. ஆனால் நீ அங்கே போகவே கூடாது. அங்கே நீ போனால் கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட சொல்கிறாங்க. "சரி பாட்டி, நான் போகலை. அத்தை நான் வேணா போயிட்டு வரட்டுமா? இப்போ என்ன பாக்கியா, நீ நினச்சதை நடக்கணும், அப்படி தானே? அடம் பிடிச்சி அந்த விஷயத்தை இப்போ செய்ய போகிற. சரி, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரி போயிட்டாங்க. "ஏன் பாக்கியா, சொல்கிற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டியா? அங்கே போனால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்கிறேன், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் கோவப்படுறாரு. ராமூர்த்தி சொல்கிறாரு. "ஏம்மா உனக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ எல்லார் மேலேயும் இறக்கப்படுற. கடைசியில் அது எல்லாமே நமக்கே கஷ்டமாக வருது. நீ ஏம்மா இப்படி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தியும் போகிறாரு. "சரி, நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போவீங்களாம்மா? அங்கே ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. பாக்கியா கூட்டிகிட்டு அமிர்தாவை அங்கே கணேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. கோபி வீட்டில் இருக்கார். "என்னங்க ஆஃபீஸ் போகலையா நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை இல்லை, கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. "என்னது கிளம்பணுமா? எப்போவுமே எனக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க. இப்போல்லாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போகிறீங்க. என்ன கோபி, ஏதாவது பிரச்சனையா ஆஃபீஸில்?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. "ஐயோ நோ பேபி, நோ நோ, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஃபீஸில் நல்லா தான் போகுது. மீட்டிங் அதனால தான் நான் லேட்டாக போகிறேன்." அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன கோபி, டெய்லியாக மீட்டிங் நடக்குது, டெய்லியே நீங்கள் லேட்டாக தான் போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. "நோ நோ நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காத, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ராதிகா ஒரு மாதிரி சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. பாக்கியா, அமிர்தா, நிலா 3 பேருமே போயிட்டுருக்காங்க ஆட்டோவில். கணேஷ் வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க பாக்கியா. அப்போ கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க கணேஷோட அம்மா. "என்ன வந்துட்டுருக்கீங்களா?" "ஆமாம், நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவோம்." "யார் யார் வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோட அம்மா கேட்குறாங்க. "நான், நிலா பாப்பா, அமிர்தா 3 பேருமே வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "அப்படியா, சரி வாங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்போ கணேஷ் சொல்கிறாரு. "இப்போதாம்மா நீ கரெக்டாக வேலை பார்த்துருக்க. என் பொண்டாட்டியும் என் புள்ளையும் நீ தான் சேர்த்து வைக்க போகிற. கரெக்டாக பண்ணிகிட்ருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க 2 பேரும் அவன் கூட போய் வாழ்வாங்க. விட்டுருவனா நான்? என்ன பண்ண போகிறேன்னு பாருமா." அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்கிறார். "டேய் ஏன்டா என்னையும் பொய் சொல்லி இப்படி வர வைக்கிற? ஏன்டா, என்னடா பண்ண போகிற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க கணேஷோட அம்மா அப்பா. "என்ன பண்ண போகிறேன்றத நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க." அப்படின்னு சொல்கிறாரு. வந்துகிட்டே இருக்காங்க. வந்தவுடனே பாக்கியா உள்ளே வராங்க. வந்து பார்க்குறாங்க. 2 பேருமே நல்லா இருக்காங்க. "என்ன, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, நல்லா இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. எதுவுமே பேசல. "தோ வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வராரு. கணேஷை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பாக்கியா. "அமிர்தா வா போயிடலாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் போகக்கூடாது. இது என்னோட வீடு. உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் என்னை அடித்து தெத்தி விட்டுறீங்க. இது என் வீடு. நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீங்கள் கேட்கணும்." அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது பாக்கியாவுக்கு. "என்ன பண்ணிகிட்டு இருக்க கணேஷ்? நீ பண்ணுறதெல்லாம் தப்பு. பொய் சொல்லி எங்களை வர வச்சுருக்கீங்க. தப்பு பண்ணுற." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம் மேடம், தப்பு தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு நிலா பாப்பா என் செல்லம் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "நிலா போகாத." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கியா குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. "என் குழந்தைய கொடுங்க மேடம். என் குழந்தைய என்கிட்ட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ பயமாக இருக்கா?" அப்படின்னு சொல்கிறாரு கணேஷ். "இல்லை, குழந்தைய கொடுக்க மாட்டேன்." "கொடுக்காதீங்கம்மா, குழந்தைய கொடுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. குழந்தைய அப்படி தள்ளிட்டு போகிறாங்க. "குழந்தைய கொடுக்கலனா என்ன? நீ வா அமிர்தா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "வேண்டாம் வேண்டாம், அமிர்தா வா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கதவை திறந்து ஓப்பன் பண்ணி போகிறாங்க. அதுக்குள்ளே அமிர்தாவை அப்படியே பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு சொல்கிறாரு. "என்ன, போயிடுவியா? அவ்வளோதான். அமிர்தாவை சாகடிச்சிடுவேன். தயவு செய்து என் குழந்தைய கொடுத்துருங்க." "நிலா பாப்பா வா." அப்படின்னு சொல்கிறாங்க. "வேண்டாம்மா, கொடுக்காதீங்க. என்ன நடந்தாலும் கொடுக்காதீங்கன்னு" அமிர்தா சொல்கிறாங்க. அப்பயும் குழந்தைய அப்படியே பிடுங்குறாரு. பிடுங்கிட்டு அப்படியே கத்தி வச்சு அப்படியே வெளியே போகிறாரு. போயிட்டு ஒரு வேனில் அப்படியே அமிர்தா உள்ளே தள்ளுறாரு. "அட பாவி, என்னடா பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கணேஷோட அம்மா அப்பா 2 பேருமே கத்துறாங்க. விட்டுரு 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 சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க பாக்கியா. அப்படியே வேனில் கடத்திட்டு போயிட்டாரு.
என்ன பண்ணுறதே தெரில. பாக்கியாவுக்கு அப்படியே சுற்றி தேடுறாங்க. என்ன பாக்கியா இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. கணேஷோட அம்மா அப்பா 2 பேருமே அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஒரு ஆட்டோவை கூப்பிட்றாங்க. வாங்க போகலாம், அதுவும் அந்த வேனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வேகமாக போகிறாங்க. உள்ளே கத்துறாங்க, அமிர்தா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கத்தாத அமிர்தா, நான் தான் உன் வீட்டுக்கார், நம்ம குடும்பம் இதுதான், நம்ம குடும்பத்தை நாம தான்